ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வைத்திருப்பவருக்கு ஆதார் ஆணையம் புதிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் கார்டுலேருந்து புதிய ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது உடாய் ஓப்பன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஓவிஎஸ்சி, அதாவது ஓவிஎஸ்சி அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ஆதாரில். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஏ நியூ ஃபேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பிகின்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி வெரிஃபிகேஷன் யூஸிங் ஆதார் ஆப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஓவிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குங்க. ஆஃப்லைன் மூலமாக உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஓவிஎஸ்சினா என்ன, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இது எதுக்காக பயன்படுது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓவிஎஸ்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் சீக்கிங் என்டிட்டி அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதாவது ஆதார் நிறுவனம் இதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் கார்டை எங்கேயுமே கொண்டு போக தேவையில்ல. ஒரிஜினலாக இருக்கட்டும், ஜெராக்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே நீங்கள் கொண்டு போக வேண்டாம். அதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனில் QR கோடை வச்சு ஈஸியாக நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஆதார் கார்டே கொண்டு போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஆன்லைன் வெரிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கு மாற்றாக ஆஃப்லைன் வெரிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்டர்நெட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவே உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு டூரிசம், அதாவது ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தலாம். டூரிசம் போன்ற பிளேஸில் இந்த ஆஃப்லைன் வெரிஃபிகேஷனை பயன்படுத்தலாம். ஹெல்த் கேர், கிக் எக்கனாமி, என்டர்டைன்மெண்ட் மற்றும் பப்ளிக் ஈவெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் ஹவுசிங், எஜுகேஷனுக்காக, ரெக்ரூட்மெண்ட்டுக்காக, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், என்ஜிஓ ட்ரஸ்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபின்டெக் கம்பெனி, இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம ஆஃப்லைன் வெரிஃபிகேஷனை பயன்படுத்தலாம். ஸோ கையில் ஆதார் கார்டு கொண்டு போகாத, ஜெராக்ஸ் எதுவுமே கொண்டு போகாத ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் மூலமாக பண்ணலாம் அப்படின்ற மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், பக்கத்தில் அது எப்படி செயல்படுது, அந்த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட் என்ன, அதை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது யாருக்காக இந்த ஓவிஎஸ்சி அப்படின்னா, சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள். அதாவது நீங்கள் ஒரு நிறுவனமாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருந்தாங்க பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பார்த்தா ஒரு சிம் ஏஜென்சியாக வச்சுருக்கீங்க, ஒரு என்ஜிஓவில் இருக்கீங்க, ரெக்யர்மெண்ட் ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறீங்க, எஜுகேஷன் கொடுக்குறீங்க, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய பேர் ஆதார் ஆக்சஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த ஓவிஎஸ்சி ஆப்ஷன் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. பெனிஃபிட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டு வெரிஃபை கம்ப்ளீட் ஆர் செலக்டிவ் ஆதார் வெரிஃபை கிரெடென்ஷியல், அதாவது ஸோ ஃபுல்லாக ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக, அல்லது ஒரு சில ஆப்ஷன் மட்டும் நேம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது முழுக்க ஆஃப்லைனில் வருது. ஸோ எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், சம்மந்தப்பட்ட இது பொதுமக்கள் நீங்கள் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஆதார் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுது, அடிக்கடி நான் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆதார் கார்டு கேட்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஓவிஎஸ்சி அப்படின்றத ஒன்று ஆதாரில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட் த ஃபார்ம் வித் ஆர்கனைசேஷன் அண்ட் டெக்னிக்கல் டீட்டெயில் ஆஸ் அப்ளிகேபிள், சைன் அண்டு இமெயில் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் உடாய் ரிவ்யூ ஆன் ஆன்போர்டிங். அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே மெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பாருங்கள், ovc.registration@udai.in அந்த வெப்சைட், இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரி, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் சரி, எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருவோம், ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு காமிச்சு, ஸோ உங்களுக்கு அவங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நிறுவனமாக இருக்கீங்க, இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ளை ஃபார் ஓவிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வருங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, உங்களுடைய ஸ்டாம்ப்பு சீல் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மெயில் ஐடிக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு தனி ஐடி பாஸ்வேர்டு ஆப்லாம் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் கஸ்டமர் யாராச்சும் ஆதார் கார்டு அவங்க கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆதார் கார்டு கையில் கொடுக்கறது பதிலாக இந்த ஆப் மூலமாக அந்த கஸ்டமருடைய QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்படியே நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாங்க. இதுதான் இப்போதைக்கு ஆஃப்லைன் மூலமாக ஒரு ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பொதுமக்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கேயுமே கையில் வந்து ஆதார் கார்டு கொண்டு போகணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதார்னு இருக்குது பாருங்க, அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் நம்பர்லாம் கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு QR கோடை காமிக்கும். அந்த QR கோடை மட்டும் நீங்கள் அப்படியே உங்களுக்கு காமிச்சு உங்கள் ஆதார் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். அல்லது புதுசாக இப்போதைக்கு ஆதார் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆதார் ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கான அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பாருங்கள் QR கோட். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி காமிச்சா போதுமானது. அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் ஐடி அல்லது ஸ்கேன் QR, அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க. இப்போ உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பேர் மட்டும் டேட்டா பர்த்தை மட்டும் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பேர் டேட்டா மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்சஸ் பண்ண சொல்ல அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து காமிக்க, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் காமிக்காது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஆதாரில் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு போகணும் அப்படின்றத நீங்களே இந்த ஆப்பில் செலக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அது மட்டும்தான் அவங்களுக்கு ஆக்சஸ் ஆகுங்க. ஸோ பொதுமக்கள் நீங்கள் ஒன்று இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அல்லது ஆதார் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக எல்லாமே ஆஃப்லைன் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே கையில் ஆதார் கார்டு கொண்டு போகணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. இதுவே வந்து போதுமானது. இதை வச்சு நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்க போகிறீங்க, ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, ஏதாச்சும் வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போக தேவையில்லைங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ஆப் போதுமானது. இதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.